ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்பருத்தி இல்லம். இது சண்டேவோட vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த vlogல சண்டே ஃபுல்லாக என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ரெசிபீஸ் ஆட் பண்ணியும் இந்த vlog நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த vlog-ஐ நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுமே மார்க்கெட் போய் நெத்திலி மீன் அண்டு கட்லா ரெண்டையும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கு மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி வச்சாச்சு. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை. சைட் பை சைட் கட்லாவுக்கும் மசாலா கோட் பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலா கோட்டிங் ரொம்பவே சிம்பிள் அண்டு ஈஸியாகவும் கோட் பண்ணிடலாம். அப்படியே நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். மசாலா கோட்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மசாலா கோட் பண்ணுறது கடையில் கோட் பண்ணுற மாதிரியே வெட்டாக இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி ட்ரையாக இந்த மாதிரி கோட் பண்ணிங்கன்னா மசாலா உங்கள் பீஸில் நல்லாவே கோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்பைசி வேர்ல்ட் சேனலில் அப்கமிங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணதும் நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வெட்டாக கோட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ட்ரையாக கோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பீஸோட கோட் ஆகி நல்லா லைட்டாக வெட்டான மாதிரி இருக்கும். இந்த பீஸ் நல்லாவே இருக்கும். ட்ரை கோட்டிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வேணுன்னா நம்ம ஸ்பைசி வேர்ல்ட் சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்பவே நல்லா கொதிச்சிட்ருக்கு தலை. குழம்புல எப்பயுமே முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மசாலாவை அரைச்சி ஆட் பண்ணும்போதே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே புளியும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட புளிப்பு நீங்கள் சாப்பிடும்போது குறைஞ்சிரும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்த எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்து நம்மளோட சண்டே லஞ்சை நல்லா பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஈவினிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. இந்த நெத்திலி ஃபிஷ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ரொம்ப எப்படி கடையில் சாப்பிட்றத விட ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிங்கனாலே நல்லா அதில் இருக்க சென்டர் முள் எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆயிரும். நீங்கள் சாப்பிடும்போது அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. இதில் இருக்க க்ளீன் பண்ணும்போது அதோட தடையை வெட்டி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் எங்களோட சண்டே லஞ்ச். உங்கள் வீட்டில் என்னன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் போகிற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே கிளம்பி ஓலாவில் போய் எஸ்டிமேட் வாங்கிட்டு ஸ்கூட்டிக்கு எஸ்டிமேட் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தோம். ஓலா ரொம்பவே நம்ம பெட்ரோல் சேவிங்காகவும் இருக்கும். ரொம்பவே வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் எஸ்டிமேட் வாங்கியிருக்கோம். யாராவது ஓலா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூ நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே பார்த்திங்கன்னா டிமார்ட் ஷாப்பிங் போயிருந்தோம். டிமார்ட்டில் இந்த க்ராக்கரி யூனிட்ஸ்குள்ளே போனாலே ரொம்பவே நமக்கு அட்ராக்டிவாக இருக்கும். யாரெல்லாம் க்ராக்கரி யூனிட்டில் அட்ராக்ட் ஆகுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே ₹100 தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனாலே ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராகவே இருப்பாங்க. கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், பட் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே டிமார்ட்டில் ஷாப் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸும் ஷாப் பண்ணியிருந்தேன். பட் அதை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல. முக்கியமாக கொஞ்சம் மணி சேவிங்காக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் க்ளீனிங் லிக்விட். நான் ஃபஸ்ட் வேறு பிராண்ட் எடுத்திருந்தேன். பட் இந்த பிராண்ட் கொஞ்சம் மணி சேவிங்காக இருந்துச்சு. நம்ம நார்மலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்டில் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் இதில் நார்மல் ப்ரைஸ் 72.
நான் வந்து வாங்கியிருந்தது வந்து 50 அந்த ரேஞ்சில் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்க்ரப்பரும் பார்த்திங்கன்னா வந்து பை ஒன் கெட் ஒன் அந்த ரேஞ்சில். இந்த மாதிரி சாம்பிராணிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு டிமார்ட்டில். நம்ம நார்மலாக வெளியில் வாங்குறத விட கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் ஷாப் பண்ணிங்கன்னா. பட் நம்ம வாங்க போகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வருவோம். என்ன வாங்கணுன்ட்டு போகிறோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவோம். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ரஷ். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஈச் 100 அந்த ரேஞ்சில் வந்துருந்துச்சு. இது கோல்கேட் பிராண்டோடது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட் என்னன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல, அதனால வந்து கொஞ்சம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தோம். இது எப்படி இருக்குன்றது தெரியல, பட் இருந்தாலும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ இது வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். சோயா இந்த மாதிரி மளிகை ஜாமான் பொருட்கள்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இது மட்டும் நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். கூடவே ஷாம்பூஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஷாம்பூஸ் நல்ல டிஸ்கவுண்ட்லேயே இருந்துச்சு. டிமார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது நான் சொல்கிறது வந்து திருப்பூர் டிமார்ட். இந்த டிமார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததை விட கொஞ்சம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பை ஒன் கெட் ஒனில் இருந்துச்சு. இப்போ வந்து இது ஒரு 500 ரேஞ்சுனா 300ல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஷெஸ்வான் சட்னி வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து வேறு பிராண்டில் சாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.